இன்றைய உலகத்தில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொண்டு வாழ்கிறோம். நாம் நமக்கு பிடித்தது போலவே எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் வரக்கூடிய சூழ்நிலைகள் அவ்வாறு சாதகமாக இருக்குமா என்று பார்த்தால் கண்டிப்பாக இருக்காது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனம் என்னும் இந்த தன்மையில் பக்குவம் என்ற ஒன்று இல்லை என்றால் நம்முடைய முழு வாழ்க்கையுமே ஒரு போராட்ட களமாக மாறிவிடும். இந்த மனம் என்ற இந்த நுட்பமான கருவியானது பல பதிவுகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அது சுய அபிப்பிராயம் கொண்டதாக இருக்கிறது. அதுவாகவே ஒரு வகையான தன்மையில் தனக்குள் பதிந்து வைத்து கொண்டு தான் பதிந்து வைத்து கொண்ட விஷயங்கள் தான் சரியானது என்ற ஒரு நம்பிக்கையில் இயங்கக்கூடிய ஒரு நுட்பமான சாஃப்ட்வேர் தான் மைண்ட். இந்த மைண்டில் பக்குவம் என்பது வேணும். நம்ம மனப்பக்குவம் என்பது என்ன, அல்லது மனப்பக்குவத்தை நாம் எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும், ஏன் மனப்பக்குவத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்ற பல கேள்விகள் அந்த மனப்பக்குவம் என்ற சொல்லிலிருந்து யோசிக்க தோன்றுகிறது. உண்மையிலே மனப்பக்குவம் நமக்கு அவசியமான ஒன்று. ஏனென்றால் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது நாம் பக்குவம் இழந்து கோபப்பட்டு விடுறோம், அல்லது நம்ம சோர்வடைந்து விடுகிறோம். மனப்பக்குவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதலில் புரிந்து கொள்ளுதல். என்னுடைய தன்மை என்ன, என்னுடைய மனநிலை என்ன, என்னுடைய பொருளாதார நிலை என்ன, என்னுடைய சூழ்நிலை என்ன என்று என்னை நான் நன்கு தெளிவுற புரிந்து கொள்வது. அதேபோல் மற்றவர்கள் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அவரவர்கள் அவர்களுடைய சூழ்நிலையில் அதையும் நல்லா புரிந்து கொள்வது. இந்த புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் நம்மை திட்டும் போது நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மனப்பக்குவம் ஆகாது. மற்றவர்களெல்லாம் என்னை முரண்பாடாக நடந்து கொள்ளும் போது, என்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லாம் முரண்பாடாக இருக்கும்போது, அந்த சூழ்நிலைகளின் காரணமாக நான் இப்படி இருக்கின்றேன், அதனால் எனக்கு பக்குவம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். சூழ்நிலைகளை காரணம் சொல்லக்கூடாது. ஏன்னா சுற்றி உள்ளவர்கள் நம்முடைய மனநிலையில் நம்ம எப்படி சரியாகவும் நம்ம மனநிலை சரியென்று நாம் வாதாட தயாராக இருக்கின்றோமோ, அதே போல்தான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களும் அவர்கள் சரி என்றும் அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய அபிப்பிராயம், அவர்களுடைய சிந்தனை சரி என்று வாதாட ரெடியாக தான் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய தன்மையில் தான் சரி நீங்கள் சரியில்லை என்றும் சொல்லி கொண்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் தான் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். மனப்பக்குவம் என்பது சுயமாக நம்முடைய மனமானது புலம்பக்கூடிய சூழ்நிலைகள்லையும், சுயமாக மனமானது போராட்டமான ஒரு மனநிலையில் வர்றதையும், சுயமாக மனமானது பிரச்சனைகளை தரும்போதும் நான் அதை புரிந்து கொள்வதும், அதில் எந்த விதமான எதிர்த்தன்மைகளிலும் செயலாற்றாமல் வெறுமன அவற்றை கவனிப்பது என்பது மனப்பக்குவத்தின் தொடக்கமாகும். நம்ம எல்லாம் மனசுக்குள்ளே எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றவர்கள் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க எல்லாம் நான் மனப்பக்குவத்தோடு இருக்குன்னு சொல்கிறோம், நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு ஒரு எல்லை வச்சுருப்போம். ஒரு லெவலுக்கு மேலே போனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மனப்பக்குவத்தை விட்டு நம்ம போய் கொந்தளிச்சிருவோம். இது வெளியில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் மையப்படுத்தி உங்களுடைய மனதை முடிவு செய்து, அந்த மனதை இப்படி தான் நான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தால் அது மனப்பக்குவம் ஆகாது. அதற்கு மாறாக நம்முடைய மனம் புலம்புவதும், சுய பேச்சு பேசுகிறது, இறந்த காலத்தை எதிர்காலத்தை சிந்திக்கிறது, கற்பனை செய்கிறது, இந்த இடங்களில் நம்ம மனதின் போக்கை, நம்முடைய மனம் புலம்புவதை, மனதை நாம் கவனித்து அதில் பக்குவப்பட்டு படும்போது தான் வெளியில் உள்ள சூழ்நிலைகளையும் கையாளக்கூடிய உயரிய பக்குவம் வரும். அல்லது ஒரு அடக்குமுறையாகவே மற்றவர்கள் நம்ம மீது ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடக்கி வச்சுருப்போம். அது சபை நாகரிகத்துக்காக நம்ம பேசாமல் இருப்போம். நம்மளை விட அவர்கள் வலிமையானவர்களாக இருக்கிறதுனால நம்ம பேசாமல் இருப்போம். இப்படி ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. அது ஒரு செயற்கையான ஒரு மாய தோற்றமான மனப்பக்குவத்தை தான் தருகிறது. உள்ளார்ந்த மனப்பக்குவம் என்பது சுயமாக நம்முடைய மனம் பேசுவதிலிருந்தும், அதில் பேசும்போது அதை அனுமதித்து பொறுமையாக காத்திருந்து அந்த பக்குவத்தோடு இருக்கக்கூடிய இந்த நிலைதான் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு மனப்பக்குவத்தை நிலைத்திருக்க செய்யும், நீட்டித்திருக்க செய்யும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.